பரியேறும் பெருமாள், கர்ணன், மாமன்னன் ஆகிய வெற்றி படங்களை தொடர்ந்து மாரி செல்வராஜின் வாளை ஆகஸ்ட் 23 முதல் திரையரங்குகளில். உலகின் நம்பர் 1 சதுரங்க வீரர் குகேஷுக்கு பென்ஸ் கார் வழங்கிய வேலம்மாள் நெக்ஸஸ். முதல்ல இதுதான் அவர் பண்ணணுன்ற பிளான்ல சினிமால தேடுதல் இருந்தது. ஆனா ஒரு கால சூழல் இப்போ வாழைக்கான நேரம் வந்திருக்கு. அதுவும் ஒரு சரியான நேரத்தில் சரியான படைப்பாக அமைஞ்சிருக்கு. நல்ல இயக்குநர்கள் இப்போ நம்ம நடிக்கிறதுக்கு நல்ல கதாபாத்திரங்களை நம்மளை வச்சு கற்பனை பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இவர்கள் இதற்கு தயாராக இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சதுனாலே போதும், அவங்க அந்த இடத்துக்கு கூட்டு போகிறதுக்கு தயாராக தான் இருக்காங்க. ஸோ நம்ம தயாராக இருக்கிறது மட்டும்தான் நம்ம வேலை எப்பவுமே. அதுதான் எங்களுக்கு மாதிரி சொல்கிற சொல்லி கொடுத்துருக்காரு. 3 படம் நடிச்சதுலேயும் நான் கற்றுக்கிட்டது தான். அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வாழ்வே இருக்கு. ஒரு சாதாரணமாக ஒரு நம்ம இப்படி சாப்பிட்டுட்டு தூக்கி போடுற ஒரு படத்துக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு. மாரி செல்வராஜோட படைப்புகள் ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு விஷயங்களை பேசிக்கிட்டு தான் இருக்கு. வாழையும் அப்படி ஒரு விஷயத்த பேசும். ஆனா வாழையில் அப்படி கிடையாது. முழுக்க முழுக்க லைஃப்குள்ள இருக்கிற ஒரு விஷயமா இருக்கிறதுனால அது எனக்கு ஒரு புதுசா இருந்தது. எனக்கு அது நான் முழுக்க முழுக்க மாரி அண்ணனுடைய வேலை தான். அவங்க வேற ஒன்றா உருவாக்கி வச்சிருக்காங்க. ராம் கிட்ட இருக்கிற குணாதிசயங்கள், வேலைப்பாடு, அந்த ஸ்பாட்ல நடந்துக்கிற அந்த அதை ஒரு எக்ஸிக்யூட் பண்ற விதம், இது எல்லாமே கிட்டத்தட்ட அப்படியே மாரி செல்வராஜ் கிட்ட பார்க்கலாம். ராம் கிட்ட இருந்து வந்த சாயல் தான் மாரி செல்வராஜ். 2 பேருமே நான் கிட்டத்தட்ட அதே ஒரு சரி சமமான ஒரு பார்வையில பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம் டு நக்கிலின் ஸ்டுடியோஸ். நான் ராம்குமார். இன்னைக்கான கான்வர்சேஷன்ல ஜாயின் பண்ணியிருக்காங்க வாழை படத்தினுடைய காஸ்ட். சார் வணக்கம். 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 சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. ஸ்பெஷலி உங்களை சந்திக்கிறதும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள் உங்க 2 பேர்த்துக்குமே வாழை திரைப்படத்துக்கு. மாரி செல்வராஜனுடைய கதைகள் தமிழ் சினிமாவுக்கு எவ்வளவு முக்கியம் நீங்க நினைக்கிறீங்க? மாரி செல்வராஜ் எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு நபர். ராமோட அசிஸ்டண்ட்டாக இருந்ததால், ராமோட தொடர்ந்து நான் படங்கள் பண்ணதால், கிட்டத்தட்ட என் குடும்பத்தில் ஒரு ஆளாக, ஒரு அங்கமாக மாரி செல்வராஜை நான் பார்த்துருக்கேன். பரியேறும் பெருமாள் உருவான போதும், அது திரைப்படமாக வரும்போதும் எனக்கு தெரியும். அப்போவே எங்களுக்கு மாரி மேலே அபார நம்பிக்கை உண்டு. தமிழ் சினிமாவில் தனக்குன்னு ஒரு அங்கீகாரம் ஏற்படுத்தி பார்ப்போல, ஒரு சிறந்த இயக்குனராக வருவார் அப்படின்னு. அது இன்றைக்கி நிஜமும் இருக்குது. அவருடைய படங்கள், அவருடைய கதைகள் பேசப்படுது. எப்பயுமே ஒரு தொலைநோக்கு பார்வையோடையே யோசிக்கக்கூடிய, ஒரு யதார்த்தமான, ஒரு எல்லாருக்கூடையும் சகஜமாக பழகக்கூடிய ஒரு இயல்பான ஒரு மனிதர். அவருடைய தேடுதல் மிக பெருசு. அவர் அவருடைய பார்வையில் நம்ம பார்க்குற பார்வை வேறையாக இருக்கும், அவர் பார்க்குற பார்வை வேறையாக இருக்கும். அவர் இந்த படம் அப்படிங்கிறது வாழை அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு கதை. நிச்சயமாக தமிழ் சினிமாவில் இந்த வாழை அதுக்குன்னு ஒரு தனி இடம், ஒரு அங்கீகாரம், ஆக சிறந்த இடமா அமையும்ன்றதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. நிச்சயம் இந்த வாழை ஒரு ஹார்ட் ஹிட்டிங் ஃபிலிமாக இருக்கும். நிச்சயமா வாழை அவர் அந்த படத்தினுடைய கதையை பற்றி சொல்லும் போதே மாமன்னன், பரியேறும் பெருமாள், இந்த மாதிரி நிறைய வெற்றிகளை கொடுத்தாலும் அது அவருடைய முதல் கதையாக இருந்திருக்கு. எப்படியாவது இதை கண்டிப்பாக திரைப்படம் முதல்ல இதுதான் அவர் பண்ணணுன்ற ஒரு பிளான்ல சினிமாவில் தேடுதல் இருந்தது. ஆனால் ஒரு கால சூழல் பரியேறும் பெருமாள்ன்ற அதுவும் ஒரு பொக்கிஷமான, ஒரு அருமையான ஒரு படமாக அமைஞ்சது. இப்போது வாழைக்கான நேரம் வந்திருக்கு. அதுவும் ஒரு சரியான நேரத்தில் சரியான படைப்பாக அமைஞ்சிருக்கு. இப்போ நீங்கள் யூஆர் நாட் ஜஸ்ட் யூஷுவல் ஆக்டர். லைக் நீங்கள் எப்பயாவது தலை காட்டுறீங்க ஸ்க்ரீனில் அப்படின்னாலே அது ஒரு ஆக சிறந்த ஒரு படைப்பாக தான் இருக்கும். அது நாங்கள் உங்களோட படங்களில் அது ஒரு ஜஸ்ட் கேமியோவாக இருந்தாலும் சரி, இப்போ வாழையாக இருந்தாலும் சரி. அப்படி இருக்கும்போது வாழையில் கதாபாத்திரமாக இது எந்தளவுக்கு, ஏன்னா நீங்கள் பண்ணியிருக்கீங்கங்கும்போது அந்த கேள்வியே வருது, எப்படிப்பட்ட ஒரு கதாபாத்திரமாக வந்திருக்கு? எனக்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணியிருந்தார் மாதிரி. ஃபோன் பண்ணி இந்த படத்தில் ஒரு நல்ல கதாபாத்திரம் இருக்குது, நீங்கள் பண்ணுங்கன்னாரு. நான் கொஞ்சம் எப்பயுமே யூஸ்வலாகவே கொஞ்சம் நல்லா ஒரு ரக்கட் ஃபீல்லே இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர், ஒரு தாடியும் இருக்கும், அடர்ந்த முடியலோட ஒரு மாதிரி இருப்பேன். நேராக ஷூட்டுக்கே கிளம்பி போயிட்டேன். போன உடனே என்னை பார்த்துட்டு இந்த ஸ்டைல் சரியாக வராதுன்னு ஸ்பாட்டில் நான் மாற்றுறேன்ட்டு என்னை டிசைன் பண்ணதே வேறு மாதிரி டிசைன் பண்ணார். மரத்தடியில் உட்கார வச்சு அப்போவே முடிய வெட்டி அப்போவே ஷேவ் பண்ணி வேற ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி அந்த கேரக்டர் இந்த படத்தில் அது ஒரு அந்த கதை சார்ந்த ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரமாக இருக்கும். கொஞ்சம் சேலஞ்சிங்காகவும் இருந்தது. ஆனால் ஒரு மாரி செல்வராஜ் மாதிரி ஒரு இயக்குனர்கிட்ட நடிக்கும்போது நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். அதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக அமைஞ்சது, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக அமைஞ்சது. நிச்சயமாக இது வரைக்கும் படம் பார்த்தவங்கெல்லாம் படம் எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்களோ அது மாதிரி என்னுடைய பாத்திரமும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் பார்க்கல. நிச்சயமாக நல்லா இருக்கும்னு நம்புகிறேன். இல்லை, அது அந்த ஒரு 2-3 வாட்டி படங்கள் ப்ரொஜெக்ஷன் போகும்போது கரெக்டாக அந்த டைம் நான் இல்லாமல் இருந்தேன். ஆமாம் சார் வணக்கம்.
பத்மன் சார், உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. வளர்ச்சி, வெற்றி ரெண்டுமே உங்களை பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. சினிமா பயணம் அப்படிங்கிறது எங்க ஆரம்பமானது? இப்போ ஒரு சரியான இடத்துல சரியான படங்களை தேர்வு செஞ்சு இப்போ நடிச்சுக்கிட்டே இருக்கீங்க. இந்த பயணத்தினுடைய வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்கு? இதுக்காக தான் இவ்வளோ தூரம் உழைக்கிறோம். சினிமா பயணங்கிறது வந்து நான் +1 படிக்கும்பொழுதே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால் அங்கேருந்து வந்துட்டு நான் உதவி இயக்குனராக நிறைய ட்ராவல் பண்ணிட்டேன். சார் கூட எங்களோட படம் வெளியிட்டிருக்காங்க, மதையான கூட்டம்னு. அதெல்லாம் நான் ஒர்க் பண்ண படங்கள் தான். அதன் பிறகு அதிலிருந்து மாதிரி கொஞ்சம் நல்ல இயக்குனர்கள் வந்து இப்போ நம்ம நடிக்கிறதுக்கு நல்ல கதாபாத்திரங்களை நம்மளை வச்சு கற்பனை பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை நம்ம வந்து எந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுன்றது ஒவ்வொரு இயக்குனர்கிட்டே இருந்தால் நான் ஒரு இன்புட் எடுத்துக்கிட்டு அங்கங்கேருந்து புதுசாக சில விஷயங்கள் கற்றுக்கிட்டு அடுத்தடுத்த கட்டத்துக்கு நாங்கள் நடந்துட்டுருக்கோம். அருமை. உதவி இயக்குனருங்கிறதுனால சரியான இயக்குனர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த புரிதல் உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் ஒர்க் பண்ண எல்லா படங்களுடைய டிரெக்டருமே தி பெஸ்ட்டாக இருக்காங்க. ஸோ ஐ திங்க் அதனுடைய வெளிப்பாடு தான் உங்களுடைய கதாபாத்திரங்களுடைய தன்மைன்னு நம்ம சொல்லலாம். இல்லை, அப்படி மட்டும் இல்லை, அது நமக்கு வரும், தானாகவே வரும். நம்ம எதுவுமே டிசைன் பண்ணுறதில்ல. சினிமா பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு எதிர்பார்ப்போட நம்ம கரெக்டாக நம்ம வேலையை செஞ்சால் போதும். ஆட்டோமேட்டிக்காக நம்ம எங்கே போய் நிற்கணுமோ அந்த இடத்துக்கு அதுவே கொண்டு போயிடும். அதுக்கான நல்ல ஆட்கள் இருக்காங்க. சார் மாதிரியான ஆட்கள், மாரிசெல் ரஸ் மாதிரியான ஆட்கள் இருக்காங்க. ஸோ இவர்கள் இதற்கு தயாராக இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சதுனாலே போதும், அவங்க அந்த இடத்துக்கு கூட்டு போகிறதுக்கு தயாராக தான் இருக்காங்க. ஸோ நம்ம தயாராக இருக்கிறது மட்டும்தான் நம்ம வேலை எப்போவுமே. அதுதான் எங்களுக்கு மாரிசெல் ரஸ் சொல்லி கொடுத்துருக்காரு. 3 படம் நடித்ததுலேயும் நான் கற்றுக்கிட்டது அதுதான். எப்போவும் எதையும் செய்ய தயாராக இருக்கணும் அப்படின்றது மட்டும்தான். அது நம்மளை ஆட்டோமேட்டிக்காக அங்கே கொண்டு போகுது. இதை நம்ம எதுவுமே நான் எதுவுமே இதை பிளான் பண்ணல. வர்றதெல்லாம் நல்லதாக வருது. இன்னும் நான் என்னோட பெஸ்ட்டையும் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். வாழைக்கு எப்படி தயார்படுத்திக்கிட்டீங்க நீங்கள்? வாழைக்கு தயார்படுத்தினதெல்லாம் ரொம்ப பெரிய இதுதான். நான் எதிர்பார்க்கல. ஆக்சுவலி வாழையில் நான் கர்ணன் பண்ணிவிட்டு மாமன்னன் பண்ணிவிட்டு அடுத்தது நான் வாழையில் இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கல. திடீர்னு அசோசியேட் அரவிந்த் ஃபோன் பண்ணி நீங்கள் 50 நாள் ஃப்ரீயா அப்படின்னு கேட்டார். 50 நாள் ஃப்ரீயா அப்படின்னு. ஆமா, ஏன்னா படம் ஃபுல்லாக நாங்கள் எல்லாரும் ஒன்றா தான் இருந்தோம். ஓகே ஓகே. ஹோல் படமும் நாங்கள் வந்து எல்லாரும் ஒன்றா தான் இருந்தோம், ஒரே ஊருக்குள்ளே தான் இருந்தோம். நிச்சயமா. 50 நாள் ஃப்ரீனா நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ரோல் இருக்குது அப்படின்னு சொன்னார். நான் அதுக்கு தானே காத்துட்ருக்கேன், எப்போ கிளம்பி வரணும்னு சொல்லுங்கள், நான் வளர்ந்துடுறேன் அப்படின்னு. அப்படி போனது தான். நான் போனதுக்கு பிறகு தான் வந்து எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி நான் பண்ண படங்களில் வந்து இருந்ததுலேருந்து இது எப்படி டோட்டலாக வேறன்றது எனக்கு புரிய வந்தது. அதுக்குள்ளே நான் வந்து அவர் சொல்கிற அந்த உலகத்துக்குள்ளே அந்த அவர் கற்பனைகளை வச்சிருக்கிற அந்த மனிதனாக நான் மாறுறதுக்குன்னு எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது, ரொம்பவே டைம் எடுத்தது. நிச்சயமாக அவர் வந்து நான் ஒரு விஷயத்தில் நம்பிக்கையோடு இருக்கேன். என்னென்னா, அவர் என் மேலே உள்ள நம்பிக்கையில் கூப்பிடல, அவர் மேலே உள்ள நம்பிக்கையில் தான் கூப்பிட்டாரு. பத்மனை நம்ம இப்படி மாற்றிட முடியும், கொண்டு வந்துட முடியுன்ற நம்பிக்கை அவருக்கு இருந்தது. அந்த நம்பிக்கைக்காக நான் உழைச்சிருக்கேன்றது மட்டும்தான் எனக்கு சந்தோஷம். அதாவது சினிமாக்களில் அரசியல் பேசுறது அப்படிங்கிறது அவசியம்தானா? அது எவ்வளவு பெரிய மாற்றத்தை உருவாக்கும்? இல்லை திரைப்படத்தை பார்த்து முடிச்சு வெளியே வந்ததுக்கு அப்புறமா அது திரையரங்கோடையே முடிஞ்சிருதா? இல்லை, நிச்சயமா. அதாவது கலை அந்த காலத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற மாதிரி சோஷியல் மீடியா இதெல்லாம் கிடையாது. ஏன் சுதந்திரத்துக்கு முன்னாடியே பெரிய போராட்டங்கள் ஆரம்பிக்கும் போது அங்கங்கே வந்து நாடகங்கள் வடிவாக வந்து மக்கள்கிட்ட வந்து பிரச்சாரங்கள் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ கலை வடிவம் எப்பயுமே வந்து மக்கள் மத்தியில் வந்து ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணுறது வந்து தொட்டு காலமாக இருந்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயந்தான். இங்கே நம்ம ஒரு படைப்பை படைக்கும் போதே வந்து நம்ம அந்த படைப்பு எதை நோக்கி நம்ம எடுக்கிறோன்றதை பொறுத்து ஒரு சில விஷயங்கள் உண்டு. இப்போது இதை வாழை எடுத்திங்கன்னா உதாரணத்துக்கு, இப்போது நம்ம அன்றாடம் நம்ம வந்து கடந்து வர ஒரு வாழைப்பழம் ரொம்ப சாதாரணமாக சாப்பிட்டுட்டு அந்த தோலை தூக்கி போட்டுருவோம். இந்த படம் வந்ததுக்கப்புறம் அந்த வாழைக்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் இருக்கா, இவ்வளோ ஒரு அரசியல் இருக்கா, இவ்வளோ ஒரு வாழ்க்கை இருக்கா, இவ்வளோ ஒரு பதிவு இருக்கா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணும். அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வாழ்வே இருக்குது. ஒரு சாதாரணமாக ஒரு நம்ம இப்படி சாப்பிட்டுட்டு தூக்கி போடுற ஒரு படத்துக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது. இது எப்படி ஒரு மக்கள் மத்தியில் ஒரு ஹார்ட் ஹிட்டிங்காக அதே நேரத்தில் ஒரு கமர்ஷியல் விஷயங்களையும் வச்சு ஹிட் பண்ண போகுதுன்றது நீங்கள் படம் வரும்போதே தெரிஞ்சுப்பீங்க. அந்த மாதிரி கலையில் வந்து நம்ம எந்த ஒரு சொல்ல வர ஒரு விஷயத்தையும் மக்கள்கிட்ட வந்து ஈஸியாக ரீச் பண்ணுறதுக்கான ஒரு மீடியா தான் சினிமா. அதில் நம்ம சொல்ல வர கருத்துக்கள் மக்களுக்கு நலன் சார்ந்தாவோ இல்லை வந்து வளர்ச்சி சார்ந்தாவோ இல்லை வந்து ஒரு பிரச்சாரம் சார்ந்ததாகவோ இருந்தால் அது தவறு கிடையாது. நிச்சயமாக அது ஒரு பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணிட்டு தான் இருக்குது. அந்த வகையில் மாரி செல்வராஜோட படைப்புகள் வந்து ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு விஷயங்களை பேசிக்கிட்டு தான் இருக்குது. வாழையும் அப்படி ஒரு விஷயத்தை பேசும். ஹார்ட் ஹிட்டிங் நீங்கள் சொன்ன வார்த்தைகள் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை. ஐ திங்க் அதனால தான் நினைக்கிற தங்க மீன்கள், தரமணி மாதிரியான ஒரு தரமான படப்பை நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. என்னோட கேள்வியும் அதுவாக தான் அமையுது. ஐ திங்க் நீங்கள் ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ்டாக இப்போ இருக்கீங்க. ஈவன் தோ இப்போ நீங்கள் நினச்சிங்கன்னா கமர்ஷியலாக வேறு மாதிரியான படங்கள் தயாரிக்கலாம். பட் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பார்வை, உங்களுடைய எண்ணம் எல்லாமே வந்து தரமான படங்களை
வாழ்விகளோட கொடுக்கணும் அப்படிங்கிறதா இருக்குது. முதல்ல அதுக்கான காரணம் என்ன? உங்களோட பர்சனல் சாய்ஸா? எனக்கு அதான் சொல்லுவாங்களே, அது பத்மன் சொன்ன மாதிரி நம்ம தேடி போகிற விஷயங்களை விட நம்மளை தேடி வர விஷயங்கள் இருக்குல்ல, நல்ல நல்ல விஷயங்களாக நமக்கு அமைஞ்சது தான். நம்மளை தேடி வந்த விஷயங்கள், கதையாகட்டும் படமாகட்டும், அது ஒரு ப்ராஜெக்டாக டிசைன் ஆகும்போது நம்ம மைண்ட் செட் அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகுது. கமர்ஷியலாக படங்கள் கொடுத்துருக்கோம், அதுவும் வித்தியாசமான படங்களாக இருக்கும். நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும், இதற்கு தான் ஆசைப்பட்டேன் பாலகுமாரா, ஏன் கடைசியாக வந்து புரியாத புதிர், தரமணி எடுத்திங்கனாலும் அது ஒரு கமர்ஷியலும் இருக்கும், அதே நேரத்தில் அதில் ஒரு சொல்ல வேண்டிய ஒரு பதிவும் ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இருக்கும். அதனால் அது நம்மளை தேடி, அதாவது ஒரு சில காலத்திற்கு பிறகு பார்த்திங்கன்னா நம்மளை தேடி நிறைய விஷயங்கள் வர ஆரம்பிக்கும். அதை நம்ம எதை கரெக்டாக பிக் பண்ணுறோன்றதை பொறுத்து எனக்கு அது அமைஞ்சிருக்கு. அது கலைத்தாயனோட ஒரு ஆசீர்வாதம் தான் நம்ம எடுத்துக்கணும். அதுக்கான நம்பிக்கை நீங்க கொடுத்துருக்கீங்க சார். நல்ல ஸ்கிரிப்ட் இருந்தா சாரா போய் பார்த்துடலாம். என்னோட வித்தியாசமான படம் கண்டென்ட் ஓரியன்டட் ஃபில்ம் அப்படின்னு நினைச்சிட்டாக்கா சாரை தாராளமா போய் பார்க்கலான்றது எப்பயுமே அந்த வாசல் திறந்திருக்கும். நான் பார்த்துருக்கேன். நீங்க யோசிச்சு பாருங்களேன், இந்த வருஷம் எடுத்துக்கோங்க, கடந்த ஆண்டுன்னு வச்சுக்கோங்களேன், வெளி மாநிலங்களிலிருந்து சில படங்கள்லாம் வருது, வேற்றுமொழி படங்கள்னு வச்சுக்கோங்க. இப்போ எப்படின்னா ஒரு காண்டாரா வேற்றுமொழி படம், கலாச்சார ரீதியாவே அது முற்றிலும் வேறுபட்ட ஒரு கோணம் தான் நமக்கு. அதே மாதிரி நம்ம பார்த்து பழகின ஒரு குணா குகை, இளையராஜாவோட பாட்டு, என்டையர்லி அந்த படம் தான் மஞ்சுமல் பாய்ஸ் ஹிட் ஆகுது. இங்கே லவ் டுடே, குட் நைட், மகாராஜா, இந்த மாதிரியான கண்டென்ட் ட்ரிவன் ஃபிலிம்ஸ், சோ கால் ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிம், நியூ கமர்ஸ்னுடைய படங்கள், இது எல்லாமே வெற்றி அடையுது. அப்போது தயாரிப்பாளர்கள் ஏன் தொடர்ந்து இந்த மாதிரியான புதுமுகங்களுக்கு, புது இயக்குநர்களுக்கு குறும்படங்களை தயாரிக்கிறதுக்கு பெரும்பாலும் முன் வரது இல்லை? அதுக்கான ஆட்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க, இல்லாமல் இருக்க முடியாது. நான் மாத்திரம் இல்லை, சக தயாரிப்பாளர்கள், முக்கியமான தயாரிப்பாளர்கள்லாம் நிறைய பேர் பார்க்குறோம். நீங்கள் சொல்கிற குட் நைட் தயாரிப்பாளர் ஆகட்டும், ட்ரீம் வாரியர்ஸ் SR பிரபு ஆகட்டும், இப்படி நிறைய பேர் கண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிம்ஸ் இருக்குது. பட் நான் வந்து ரொம்ப இந்த கண்டென்ட்டை தான் ரொம்ப நம்புவேன். இந்த கதை தான், இந்த கதை அந்த கரு இருந்தால் தான் நீங்கள் எந்த ஒரு விஷயத்துமே உருவாக்க முடியும். ஸோ அந்த கதைக்கான விஷயத்தை பார்ப்பேன், அந்த கதைக்கான கேரக்டர்ஸை தான் நான் ஆர்டிஸ்ட்டை வந்து பிட்ச் பண்ணுவேன். அதில் வந்து எனக்கு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 12 இயக்குநர்களை அறிமுகப்படுத்தியிருக்கேன். இசையமைப்பாளர்கள் ஒரு 4 இசையமைப்பாளர்கள் பண்ணியிருக்கோம். இப்போ கூட புதுசாக ஒரு இசையமைப்பாளர் அடுத்து வர ப்ராஜெக்டில் பண்ணியிருக்கேன். இயக்குனராக நானும் அதில் வந்து முதல் முறையாக இயக்குனராக ஒரு பரிமாணம் எடுத்திருக்கேன். முயற்சிகள் பண்ணிக்கிட்டே இருக்கும். இட்ஸ் அ லேர்னிங் ப்ராசஸ். இது ஒரு கடல் மாதிரி. அதில் வந்து நம்ம எவ்வளோ கற்றுக்கிட்டோன்னு சொல்லவே முடியாது. கற்றுக்கிட்டே இருக்கும், டே பை டே கற்றுக்கிட்டே இருக்கும். ஸோ கண்டென்ட் ஆல்வேஸ் இஸ் அ கிங் அப்படிங்கிறதுல அதிக நம்பிக்கை எனக்கு உண்டு. அதனால் எனக்கு கதைகளும் அது மாதிரியே எனக்கு அமைஞ்சிக்கிட்டு இருக்கு. உங்களை மாதிரியான தயாரிப்பாளர்கள் இல்லை உங்கள் கூட பயணம் பண்ணக்கூடிய இயக்குநர்கள் தான் தங்கமீன் மாதிரியான இன்றைக்கும் காலம் போற்றக்கூடிய நல்ல பேரன்பு மாதிரியான படங்கள், தரமணி மாதிரியான படங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க, வாழை மாதிரி படங்கள். ஆனால் இன்னொரு பக்கம் வருத்தத்துக்குரிய விஷயமா என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு ட்ரக் டீலிங் பற்றியோ, பெண்களை எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தி கொலை பண்ண முடியுமோ அதெல்லாம் டீட்டெயிலிங்காக காட்டுறாங்க. இந்த நிலை மாறுமா தமிழ் சினிமாவில்? அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சில நேரங்களில் வன்முறை வருத்தத்திற்குரிய சில விஷயங்கள் தான். எதையுமே வந்து அளவோடு கொடுத்தா அது சரியாக இருக்கும், அளவு மீறினால் அது வந்து நஞ்சாக மாறும்ன்றது தான். இன்றைக்கி சொசைட்டிக்கு நம்ம வந்து ஒரு பொறுப்பான இடத்துல இருந்து படங்கள் கொடுக்கணுன்ற ஒரு சூழல் உருவாகும் அப்படின்னு நம்புகிறேன். ஏன்னா மாற்று மொழி படங்கள் பார்த்திங்கன்னா கன்னட இண்டஸ்ட்ரியே இன்றைக்கி, நம்ம கன்னட இண்டஸ்ட்ரி ஒரு காலத்தில் பெருசாக நினச்சே இருக்க மாட்டோம். இன்றைக்கி அவங்க கண்டென்ட் ஓரியன்டாக வராங்க. மலையாள இண்டஸ்ட்ரி எடுத்திங்கன்னா வாரம் ஒரு வெற்றி படம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ மராட்டி இண்டஸ்ட்ரி பெருசாக வளர்ந்துருச்சு. இங்கே வந்து கமர்ஷியல் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்டுக்காண்டி நிறைய வன்முறைகள், நிறைய போதை கலாச்சாரங்கள் இதெல்லாம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதை கொஞ்சம் அளவுகளோடு பண்ண வேண்டிய ஒரு சூழல் அவசியம் தான் நான் நினைக்கிறேன். அது மாறும்ன்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. உங்களுடைய படங்களில் நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே இருக்கோம். எனக்கு வாழையிலிருந்தே போவோமே சார், இப்போ நீங்கள் நிறைய இயக்குநர்கள்ட்ட ஒர்க் பண்ணுறீங்க. மாரி செல்வராஜ் அவர்களுடைய, ஏன்னா அவர் சொல்லும்போது சொன்னார், ஒரு ஸ்மால் டேஸ் இருந்தாலே போதும் நான் என்னால் பண்ணி முடிச்சிட முடியும் அப்படின்னீங்க. நீங்கள் சொன்னீங்க எனக்கு ஒரு 50 நாள் தேவைப்படுச்சு அப்படின்னு. ஒரு முக்கியமான கதையை ஒரு கம்மியான நாட்களில் நிறைய நடிகர்களை வச்சு ஒன்று திரட்டி அதை எப்படி ஒரு டிரெக்டராக பண்ணுறாரு? இல்லை, அது அவருடைய மிகப்பெரிய வித்தை தான். அது வந்து ஒண்டர்ஃபுல். ஆனால் அவர்கிட்டேருந்து அவர் பண்ண எல்லா படங்கள்லேருந்து நான் பார்த்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா, ஒரு சிறந்த நடிகன் அவர்கிட்ட கிடச்சா இமிடியேட்டாக அவனுக்குள்ளேருந்து ஒரு மிக யதார்த்தமான ஒரு மனிதனை கொண்டு வந்துடுவார். அதே மாதிரி ஒரு யதார்த்தமான ஒரு மனுஷன் கிடைச்சா அவனுக்குள்ளேருந்து ஒரு மிகச்சிறந்த நடிகனை வெளில கொண்டு வந்துடுவார். இது வந்து ஆகச்சிறந்த கலை அவரோடது. இன்னொன்று, அவருக்கு இருக்கிற அவர் வச்சிருக்கிற அந்த டீம் இருக்குல்ல, அவரோட அசோசியேட்ஸு, அசிஸ்டன்ஸாக இருக்கட்டும், அப்புறம் அவர் வந்து அந்த ஊரே அவரை கொண்டாடுது. ஸோ
ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு இடத்துல இருந்து அதை பண்ண முடியுது. ஏன்னா அவரோட கதைகளும் அந்த ஊர் பண்ணி ஏன்னா அவர் நேரில் சந்தித்த மனிதர்கள், அவர் வாழ்க்கையில் சந்தித்த விஷயங்களை தான் அவர் நிறைய பண்ணுறாரு. அப்படி இருக்கும்பொழுது அதுக்கான சூழ்நிலையை அவர் உருவாக்கி வச்சிருக்காரு. அதுதான் அவர் இத்தனை வருஷம் போட்டு வச்சிருக்கிற எஃபர்ட். ஸோ அதனால் அவரால் பண்ண முடியுது. இன்னொன்று, வேற எந்த இயக்குனரும் போட முடியாத அளவுக்கு எஃபோர்ட் அவர் போடுவார். இப்போ நான் ஒரு ஷாட்டில் நடிக்கிறேன் அப்படின்னா என்னை மாதிரி 10 தடவை அவர் நடித்து காட்டியிருப்பார். நான் ஒரு தடவை தான் நடிச்சிருப்பேன். நான் நடித்தது ஒரு டேக்கில் ஒரு தடவை ஓகே ஆயிருக்கும். நான் ஒரு டேக் ஓகே பண்ணுன்றதுக்காக அவர் 10 தடவையும் பர்ஃபெக்டாக பண்ணி காட்டியிருப்பேன். அந்த இன்புட்ஸ் அவர் கொடுக்குற அந்த எஃபோர்ட் இருக்கு இல்லையா. நான் வந்து இந்த படத்துக்காக ஒரு பர்சன் போட்டிருக்கேன்னா, என்ன மாதிரி நடிச்சவங்கலாம் போட்டிருக்காங்க, டெக்னீஷியன்ஸ் போட்டிருக்காங்கன்னா, இது எல்லாருடைய 100% அவர் போட்டிருக்காரு. அதில் எங்கேயுமே ஒரு சின்ன அளவு கூட ஒரு சோர்வோ அல்லது ஒரு அதை அவங்க பண்ணிடுவாங்க அப்படின்னு பொறுப்பு அதெல்லாம் இருக்கவே இருக்காது அவர்கிட்ட. அவர் வந்து அது எப்படி தான் அவருக்கு கிடைச்சதுன்னு தெரியல, அது வரம் தான் அவருக்கு. வெந்து தணிந்தது காடு ஐ திங்க் ஒரு சேஞ்ச் ஓவராகவே உங்களுக்கு ஒரு பெரிய மேசிவான ஆடியன்ஸ்க்கு உங்களை ரீச் அவுட் பண்ண ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். சிம்பு அவர்களோட நடிப்பில், கௌதம் மேனன் அவர்களுடைய இயக்கத்தில் அதோடைய சேஞ்சிங் அது எப்படி இருந்துச்சு? ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இப்போ வரைக்கும் நம்ம எங்க ஷூட்டிங் போனாலும் நமக்கு மல்லிப்பூ சாங் வந்து அல்டிமேட்டா அதுதான் நமக்கு அந்த அடையாளத்தையே கொடுக்குது. அது என்னன்னா, என் கூட இருந்த நான் இப்போ 20 வருஷம் ட்ராவல் பண்ணியிருக்கேன்னா, என் கூட இருந்து நிறைய பேர் வந்து காலத்தின் கட்டாயத்தில் அப்படியே ஒதுங்கி போனவங்களா இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் என்னை பார்த்து சந்தோஷப்படுற ஒரு சூழ்நிலையை கொடுத்தது எனக்கு. அது நான் அந்த படத்தில் கிடைச்சது ரொம்ப பெரிய சந்தோஷம். அது அவங்களாம் எனக்கு ஃபோன் பண்ணி, மச்சான் நீ ஜெயிச்சிட்டன்றது ரொம்ப சந்தோஷம்டான்னு சொல்லும்போது ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷம் இருந்தது. அந்த வெற்றிக்காகவும் இப்படி நம்ம வந்து என்னதான் பணம் சம்பாதிக்கணும்னா 1008 தொழில் இருக்குது. எங்கே வேணாலும் நம்ம போய் படித்ததுக்கோ அல்லது வேறு ஏதோ தொழிலோ பண்ணிட்டு போயிடலாம். அதை தாண்டிய ஒரு எதிர்பார்ப்போட தான் சினிமாவுக்குள்ளே நம்ம ட்ராவல் பண்ணுறோம். அது என்ன எதிர்பார்ப்பு அப்படின்னா, நம்ம மக்கள்கிட்ட நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும், நம்ம வந்து கொஞ்சம் புகழ் பெறணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும், நம்மளுக்குள்ளே இருக்கிற அந்த கலை வடிவத்தை நம்ம இன்னொன்னா காட்டணும் அப்படிங்கிறது தான். அது வந்து எனக்கு அதில் கிடச்சது. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து கௌதம் வாசுதேவ் சார் வந்து அதுக்கு வந்து வாட்ஸ்அப் அவங்களுக்கு. ஏன்னா வழக்கமாக ஒரு ரவுடி ரோலே பண்ணிகிட்டு இருக்கிற ஒருத்தவனுக்குள்ளேயும் இப்படி ஒரு ஈரமான ஒரு இதயம் இருக்குது அப்படிங்கிற காட்டுற ஒரு கேரக்டர் அவர் நினச்சிருந்தாருன்னா, அந்த ஒரு ரோலை அந்த சாங்கை வேற ஒரு பெரிய ஹீரோக்களை கூப்பிட்டு கூட ஒரு கேமியோ மாதிரி பண்ண வச்சுட்டு போயிருந்துருக்கலாம். ஆனால் அவர் எம்ஏல உள்ள ஒரு நம்பிக்கையில் தான் அதை கொடுத்தாரு. அது வந்து பெரிய விஷயம். ஏன்னா அந்த இடத்துல அவ்வளோ பெரிய ஹீரோ இருக்கும்பொழுது நமக்கும் ஒரு சாங் வச்சு அதுக்கு பேரலாக அவரும் அதை ஒத்துக்கிட்டு வந்ததுலன்றது, அவங்க எஸ்டிஆராக இருக்கட்டும், கௌதம் மேனன் சாராக இருக்கட்டும், 2 பேருக்குமே வந்து அவங்களோடது தான் அந்த வெற்றின்றது. நான் அவங்களுக்கு எப்பயுமே நன்றியோடு இருக்கணுன்றது மட்டும்தான் எனக்கு தோணுச்சு. ஆனால் அது கொடுத்த வெற்றின்றது எப்படின்னாக்கா, இவனால் எல்லா கேரக்டரையும் ஹேண்டில் பண்ண முடியும், எல்லா விதத்துலையும் பெர்ஃபார்ம் பண்ண முடியுன்றத நம்பிக்கை கொடுத்தது. கேள்வியும் அதுதான் சார். சாரி டு இன்டரப்ட். என்னன்னா, நம்ம தமிழ் சினிமா ஒரு சின்ன ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. அதாவது ஒருத்தர் நல்ல 6 அடியில் இருக்காரு, ஒன்று போலீஸில் போட்டுருவாங்க, இல்லை அவரை வந்து வில்லத்தனமாக போட்டுருவாங்க. அது ஒரு டைப் காஸ்டிங்கிற ஒரு கெட்ட பழக்கம் நம்மகிட்டே இருக்குது. ஒரு ஹீரோயின் வந்து ஒரு அளவுக்கு கிளாமர் போட்டாங்கன்னா அடுத்தடுத்து ஐட்டம் சாங்லேயே தான் போட்டிருப்பாங்க. இது தொடர்ந்து நடக்கிறதா. ஒரு பேய் படம் வெற்றி அடைஞ்சிச்சுன்னா 4 சீசனுக்கு அந்த பேய் படத்தை தயாரிப்பாளரும் விட மாட்டார், டைரக்டர் விட மாட்டாங்க. பட் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி 20 வருஷ பயணத்தில் தொடர்ந்து அன்ஃபார்ச்சுனேட்டாக உங்களுக்கு அந்த ரவுடிகள் கதாபாத்திரமே வந்து, பட் இந்த ஒரு கேரக்டர் டோட்டலாக உங்களை சேஞ்ச் ஓவர் ஆக்கி கண்டிப்பாக பத்மநாளில் 50 நாள் கால் ஷீட் கொடுத்து வாழை மாதிரியான ஒரு படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தை ஏற்படுத்த முடியும்னு ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணுச்சுல்ல. அந்த சேஞ்ச் ஓவர் உங்களுக்கு ஒரு நடிகராவோ இல்லை ஒரு சினிமா கலைஞராவோ எவ்வளோ பெரிய ஒரு வெற்றியாக நீங்கள் பார்க்குறீங்க பர்சனலாக? அதுதான் அது வந்து நம்ம இத்தனை வருஷம் போட்ட எஃபோர்ட்டுக்கான ஒரு விஷயமா தான். அதுக்கு நான் நம்பிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் நடந்ததாக தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா கௌதம் வாசுதேவ் மேனன் அதுக்கு முன்னாடி நான் சந்திச்சதும் கிடையாது, எதுவும் இல்லை. ஒரு படங்களை நம்ம ஸ்க்ரீனில் பார்த்தது மட்டும்தான். அந்த படத்துக்கு கூப்பிட்டாங்க, ஆடிஷனுக்கு போய் 2 தடவை 3 சீன் ஆடிஷன் பண்ணி கொடுத்தேன்னு ஒழிய அதை தாண்டி நான் எதுவுமே எனக்கு பர்சனலான எந்த பழக்கமும் இல்லை. அது எனக்கு கிடைச்சது. அது கிடைச்சது எப்படின்னா, நான் நம்பிக்கிட்டு இருந்த ஒரே ஒரு விஷயம் இளையராஜாவோட ஒரு கவிதை தான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அது என்ன அப்படின்னாக்கா, இளையராஜா வந்து துளிக்கடல்னு ஒரு புக் எழுதியிருக்கார். நான் சென்னைக்கு வந்து மறாவது வாரம் நான் வந்து படித்த கவிதை அது. மலரின் மனம் பரப்பும் காற்று நீ மனமாயிரு, உன்னையும் ஒன்று பரப்பும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதை மட்டும் தான் நானும் நம்பி வாழ்ந்துட்டு இருந்தேன். அதனால் நம்ம ரெடியாக இருந்தால் போதும், அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு இடத்த கொண்டு போகும். நான் முன்னாடி சொன்னது அதன் அடிப்படையில் தான். அது மாதிரி தான் நான் இருந்தேன். அதுக்கு முன்னாடி நான் கர்ணன் அந்த மாதிரியான படங்கள், ஜெய்பி மாதிரியான படங்கள் பண்ணிட்டு இருக்கும்பொழுது சடனாக எனக்கு வந்து இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயந்தான். அதன் பிறகு எனக்கு வந்து அங்கேருந்து ஒரு வேர், அந்த வேர் வந்து சில கிளைகளை பரப்ப வச்சிருக்கு. இப்போ அதன் பிறகு எனக்கு இந்த படங்களுக்கும் இப்போ மாரியண்ணனோட கனெக்ஷனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஏன்னா அதுக்கு முன்னாடியே நான் கர்ணன் பண்ணிட்டேன். கர்ணன் பண்ணதுக்கு அப்புறம் நான் எனக்கு மாமன்னன் கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ இது வந்து எனக்கு வந்து அவர் வந்து என்னை உருவாக்குனதுல ஒரு முக்கியமான மனிதர் மாரி செல்வராஜ் தான் என்னை உருவாக்கியிருக்கார். இன்னும் நான் சொல்ல போனேன்னா, இப்போ எனக்கு வந்து வாழைக்கு முன் பின்னுன்னு நான் பிரிச்சிடலாம் என்னோட வாழ்க்கையை. ஏன்னா ஒரு நடிப்புங்கிறதுடைய உண்மையான பரிணாமம் என்னன்றது வந்து உண்மையிலே நான் வாழையில தான் தெரிஞ்சிட்டு இருக்கேன். ஏன்னா எந்த விதத்திலுமே கொஞ்சம் கூட இது வந்து ஒரு சினிமாட்டிக் மொமெண்ட்ஸே கிடையாது இந்த படத்துல எங்கேயுமே. ஏன்னா ஒரு பாதிக்கப்பட்டவருடைய
ஒரு இயல்பியலை அவரோட வாழ்வியலை காட்டக்கூடிய படமா இருக்கிறதுனால வாழை அவ்வளோ கனெக்ட் ஆயிருக்கும். ஆமா, ஏன்னா இதுல மற்ற படங்கள் நான் கர்ணனா இருக்கட்டும், மாமன்னா இருக்கட்டும், வெந்து தினது காடா இருக்கட்டும், லேபிள் வெப் சீரிஸா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே ஏதோ ஒரு விதத்துல ஒரு எல்லாருமே ஒரு இன்ஸ்பிரேஷன்ல இருந்தா கதை பண்ணுவாங்க. ஆனா அது எப்படி சினிமாட்டிக்கா அதுக்குள்ள உட்காரணும் ஆமா அப்படின்ற ஒரு மீட்டர்ல தானே அதை பிடிச்சி வைப்பாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து அந்த சினிமாட்டிக் மொமெண்ட்ஸ் கிடைச்சிரும், நம்ம ஈஸியா பர்ஃபார்ம் பண்ணிட முடியும். ஆனா வாழையில அப்படி கிடையாது. முழுக்க முழுக்க லைஃப்குள்ள இருக்கிற ஒரு விஷயமா இருக்கிறதுனால அது எனக்கு ஒரு புதுசா இருந்தது. எனக்கு அது வந்து நான் முழுக்க முழுக்க மாரி அண்ணனுடைய வேலை தான். அவங்க வேற ஒன்றா உருவாக்கி வச்சிருக்காங்க. படம் பார்த்துட்டு சொல்லுங்க. சூப்பர் சார். சில படங்களை நம்ம பார்க்கும்போது ஒரு 3 மணி நேரம் கொண்டாட்டத்துக்குரிய படமாக இருக்கும், வெளியே வந்ததுக்கப்புறம் அடுத்த வேலையை பார்த்துடலாம். சில படங்களை மட்டும்தான் பார்க்கும்போது வாழ்க்கை ஃபுல்லாகவே ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். குறிப்பாக அது ராம் அவர்களுடைய படமாக இருக்கும்போது உங்களுக்கும் ராம் அவர்களுக்கும் இடையேயான அந்த உறவு இல்லை நட்பு அது எப்படிப்பட்டது? ராம் அவர்களுடைய படைப்புகள் அப்படிங்கிறது சினிமாவுக்கு எவ்வளோ அவசியமானதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தேவையான ஒரு கலைஞன். எனக்கும் அவருக்குமான நட்பு கிட்டத்தட்ட ஒரு அண்ணன் தம்பிக்கான ஒரு உறவு. கிட்டத்தட்ட அதில் தான் எனக்கு மாரியும் பரிச்சயமாகி என் வீட்டுக்குள்ளே ஒரு நபராக இருக்கார். ஒரு குடும்பமாக நாங்கள் இருந்துக்கிட்டு இருக்கோம். ராம் கிட்ட நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். ராம் கிட்ட இருக்கிற குணாதிசயங்கள், வேலைப்பாடு, அந்த ஸ்பாட்டில் நடந்துக்கிற அதை ஒரு எக்ஸிக்யூட் பண்ணுற விதம், இது எல்லாமே கிட்டத்தட்ட அப்படியே மாரி செல்வராஜ் கிட்ட பார்க்கலாம். ஒரு டைரக்டர்னா ஒரு ஸ்கிரிப்ட் புக்கு, டைலாக் பேப்பர், இந்த சீன் பேப்பர்லாம் வச்சுக்கிட்டு தான் ஸ்பாட்டில் இருந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஆனால் எதுவுமே இருக்காது, எந்த ப்ரிப்ரேஷன்ஸும் இருக்காது, எல்லாம் ப்ரிப்பேர்டாக இருக்கும். ஸ்பாட்டில் வந்து ஒரு விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணுவாப்புல, பிரமிக்க வைக்கும். டைலாக்கை வந்து ஸ்பாட்டில் அந்த இடத்துல தான் டைலாக்கே சொல்லுவார். அது ஒரு புது அனுபவம். நம்ம பார்க்கும்போது கற்றுக்கிறது தானே, ஒரு விஷயத்தையும் ஒருத்தர்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கிறது தானே. அந்த மாதிரி ராம் கிட்ட பார்த்தீங்கன்னா, ராம் வந்து ஒரு படைப்புகளோட வந்து அதில் இருக்கிற தன்னுடைய ஆர்வம், அந்த படைப்பு வந்து எந்த அளவுக்கு மக்களுக்கு வந்து போய் வேறு மாதிரி போய் சேரணும்னு நினைக்கிறார்ல, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜிலேயே ஃபீல் பண்ணுவார். அப்புறம் அவருடைய படைப்புகள் நீங்கள் எல்லாமே பார்த்துருக்கலாம். குறுகிய படங்கள் தான். கற்றது தமிழ் ஒரு படைப்பாக இருக்கும், அதை தொடர்ந்து தங்கமீன்கள், தரமணி, அதுக்கப்புறம் பேரன்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது வரப்போகிற அந்த 7 கடல் 7 மலை, கிட்டத்தட்ட நானும் அந்த படத்தை கிட்டத்தட்ட பார்த்துருக்கேன். அதுவும் நிச்சயமாக ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு படமாக இருக்கும். அதை விட ரொம்ப சிறந்த மனிதன். ரொம்ப முக்கியமாக எந்த ஒரு துறையாக இருந்தாலும் முதல்ல பேஸ் வந்து ஒரு நல்ல மனிதனாக இருந்தால் மாத்திரம்தான் வாழ்க்கையில் எதையுமே சாதிக்க முடியும், ஜெயிக்க முடியுன்றதுக்கு உதாரணம் ராம். ராம் கிட்டேருந்து வந்த சாயல் தான் வந்து மாரி செல்வராஜ். 2 பேருமே நான் கிட்டத்தட்ட அதே ஒரு சரி சமமான ஒரு பார்வையில் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவர்கிட்டருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஒரு தயாரிப்பாளராக, டைரக்டராக அவரை நான் பார்க்கும்போது இப்படி தான் டைரக்டர்ஸ் இருக்கணும் அப்படின்ட்டு என்கிட்ட வர புது டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் நான் வந்து ப்ரீச் பண்ணுறேன். இப்படி இருங்க. நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். ஒரு நாள் ஷூட்டிங் இருக்கும், ஒரு 10 லட்ச ரூபா பணம் தேவைப்படும். அவர் வந்து ஒரு கணக்கு கொடுப்பாரு, எனக்கு ஒரு 10 லட்ச ரூபா கொடுங்கண்ணே, இன்றைக்கி இது தேவைப்படுதுன்னு கொடுத்து அமிச்சோன்னா, இன்றைக்கி கால சூழல் எப்படின்னா, அந்த 10 ரூபா 10ல் இன்னொரு 2 ரூபா கொடுங்கன்னு கேட்குற காலகட்டம். ஆனால் அவர் வந்து அன்றைக்கி நைட்டு என்ன ஆனாலும் வந்து கணக்கு கொடுப்பார். ஆனால் 8,80,000 ரூபா தான் வச்சுருந்தாங்கன்னு மீதி காசு. அந்த ஜென்யூனிட்டி, தன்னுடைய பணம் பிரத்தியாரோட பணம் அப்படிலாம் நினைக்கிறது கிடையாது. அது ஒரு ப்ராஜெக்ட், அந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ஒரு ப்ரொடியூசருக்கான டைரக்டர்ஸ் இருப்பாங்க. நிச்சயமா அதுக்கான சரியான மனிதர் வந்து ராம். ஆனால் ராமை பார்த்தா வெளியில இருந்து பார்க்குறவங்களுக்கு ஐயோ அவரை பார்த்தாலே ஒரு சின்ன ஃபியர் அப்ரோச் இருக்கும். அதெல்லாம் கிடையவே கிடையாது. கிரவுண்ட் டு த ஹெர்த் ஆஃப் த பர்சன். அதுதான் மாரி செல்வராஜும் கூட, அதுதான் அவங்களுடைய சிறப்பும் கூட. அருமை. தமிழ் சினிமா இன்னும் ஆரோக்கியமான பாதையில் இயங்குது, இல்லை நல்ல படைப்புகளை தொடர்ந்து தமிழ் சினிமா கொடுக்குது அப்படின்னா அதுக்கான முக்கியமான காரணங்களில் நீங்களும் ஒன்றா இருக்கீங்க. குறிப்பாக 20 வருஷம் பயணம், கண்டிப்பாக முயற்சி, அதுக்கு நம்ம தயார்படுத்திட்டோம்னா கண்டிப்பாக வெற்றி அப்படிங்கிறது நம்மளை வந்து சேரும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இன்றைக்கான இன்டர்வியூவில் எங்களோட நீங்கள் ஷேர் பண்ணுறதுக்கு, உங்களோட நேரத்துக்கு நன்றி. வாழை மிகப்பெரிய வெற்றி அடையணும் அப்படின்னு நம்மளுடைய நக்கீரன் டீம் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. உலகின் நம்பர் 1 சதுரங்க வீரர் குகேஷுக்கு பென்ஸ் கார் வழங்கிய வேலுமால் நெக்ஸஸ் உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர், தயாரிப்பாளர், இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் VC குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை. பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர். வாங்கி படியுங்கள். நக்கீரன்.